பழனிய வழியில கதிர் பார்க்குறாரு. பார்த்தோனே வந்துட்டு, "என்னடா மாப்ள நீ என்னைய ஏதாவது பார்த்து திட்ட போறியா? திட்டு. அதான் செந்திலும், சரவணன் வந்து என்னை திட்டிட்டு போனாங்கல்ல. அப்புறம் என்ன நீயும் வந்து திட்டு. உன் பங்குக்கு திட்டிட்டு போடா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க மாமா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இன்ன வரைக்குமே அவங்க சொன்னத என்னால ஏத்துக்கவே முடியல. கடைக்கு வந்தவங்ககிட்ட நீங்க பேசுற விதத்திலே பேசல. வேற ஒரு மாரி பேசியிருக்கீங்க. இப்படிப்பட்ட ஆளே கிடையாது நீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உங்க அண்ணன் ஏதாவது சொல்லிக் குடுத்துருக்காங்களா? எதுக்கு இப்படி நீங்க வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்துட்டு பேசுறாங்க. அத பார்த்துட்டு, "டேய் இங்க பாரு, நீ ஒருத்தன் தான் இன்னும் பேசாம இருக்க. நீயும் பேசிரு உன் பங்குக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் உங்கள திட்டுறக்கோ, இல்ல வந்து உங்கள இது பண்ற கஷ்டப்படுத்த பேசுறதுக்கோன்னு நினைக்காதீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஆளே கிடையாது நீங்க. என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? அதையாவது சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் அது வந்து நான் சொன்னா மட்டும் என்ன நியாயம்னு ஏத்துக்க போறாங்களா? இல்ல மச்சான் என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள அவரு மீண்டும் சேர்த்துறாரு, சேர்த்தல அதெல்லாம் நான் கேட்கல உங்ககிட்ட. உங்க சைடுன்னு ஏதோ ஒரு நியாயம் இருக்கும்ல, அந்த நியாயத்த தான் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் நானு. நானும் நேத்துலேருந்து கேட்கிறேன். யாருமே உங்கள பேச விடவே இல்ல. பேச விடலைனாலும் பரவாயில்ல. இப்ப என்னனாவது என்கிட்டயாவது சொல்லலாம்லன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்ககிட்ட சொல்லி மட்டும் என்னடா ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு போய் பேசுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிக்கவே இல்ல. சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்துட்டு கதிர் கேட்குறாரு. அப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இத கேட்டோனே கதிர், "ஏன் மாமா இவ்ளோ நடந்திருக்குல்ல, நீ சொல்லியிருந்திருக்கலாம்ல. உன் பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, தப்பு இல்லன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம்ல. நீ எதுக்கு சொல்லாம விட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடா பண்ண சொல்ற மாப்ள? இப்ப நான் சொன்னா மட்டும் எல்லாரும் கேட்கவா போறாங்க? எதுவும் கேட்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் பக்கத்து நியாயத்த போட்டு நான் சொல்லி என்ன ஆக போகுது?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல, உன்ன ஒருத்தன தவிர. நீ மட்டும் தான் நான் என்ன சொல்றேன்னு கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்த. மத்தபடி எல்லாருமே யாருமே என்னை வந்து யோசிக்க கூட இல்லைலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, எல்லாருமே கோவத்துல ஏதாவது 1, 2 பேச தான் செய்வாங்க. அதுக்காக வந்துட்டு நீங்க இப்படி இருக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடுடா, நடந்தது நடந்து போச்சு. மனசுக்குள்ள ரொம்ப அவ்வளோ தூரம் பாரமாவும் வலியாவும் இருக்கு. நான் ஒரு நடப்பணமா தான் சுத்திட்டு இருக்கிறேன். ஆனா யாருமே இத புரிஞ்சுக்கவே இல்ல. பத்தாததுக்கு வந்து நேத்து வேற அவங்க 2 பேரும் வந்து சத்தம் போட்டுருந்தாங்க. அதனால தான் நான் வந்துட்டு பேசணும்னு நெனச்செல்லாம் பேசல. ஏதோ நான் ஒண்ணு பேச, அவங்க ஒண்ணு பேச இது இதாயிருச்சு. ஆனா மனசுக்குள்ள அப்படிலாம் இல்லவே இல்ல. நான் வந்து அது மாரி தொழில் பழகுறக்காக வந்து நான் உங்க வீட்ல இத்தன நாளா இருக்கவும் இல்ல. ஏதோ நேத்து என்னமோ நானும் வாய் தொறந்து அப்படியெல்லாம் பேசிட்டேன். பேசினது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இத பார்த்துட்டு, "சரி மாமா விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அமைதியா இருங்க. எதுக்காக கவலைப்பட்டுக்காதீங்க. எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா மாப்பிள, இதெல்லாம் சரியே ஆகாது. அக்கா, அண்ணாங்க 2 பேரும் வச்சிருந்த கோவத்த விட இப்ப என் மேல தான் ரொம்ப கோவம் அதிகமா இருப்பா. சரி மாமா, நான் என் சைடுல ஏதாவது வீட்ல ஏதாவது பேச முடியுமான்னு நான் பார்த்து உன்னுடைய சைடுல இருக்கிற நியாயத்த நான் எடுத்து சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுவும் சொல்லிட்டு தேவையில்லாம மச்சான்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காத. விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கதிருக்கு மனசே கேட்கல. டைரக்ட்டா வீட்டுக்கே கிளம்பி போறாரு. போனோனே, "நீங்க பண்ணது சரியே இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. "நான் என்னடா பண்ணேன்? இவனுக்கு என்னடா ஆச்சு? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் என்ன பிரச்சனை இவனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, "கோமதி இங்க பாரு, இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "உனக்கு என்னடா பிரச்சனை? நீ இத்தன நாளா கூட இருந்தவனே கழுத்து எடுத்துட்டு போயிட்டான். அடுத்து உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா அத்தன அம்புட்டு சொன்னாருல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்கன்னு யாராவது காது குடுத்து கேட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "இனிமேல் எவனாவது மாமா, மச்சான்னு ஏதாவது பத்தி வீட்டுக்கு வந்து ஏதாவது அவங்கள பத்தி ஏதாவது பேசுனேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோமதி ரொம்ப கோவமா பேசுறாங்க. "இங்க பாருங்கம்மா, நீங்க கோவமெல்லாம் நியாயமானதா இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா என்ன நடந்தது அங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிஷமாவது கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நடந்தது சொல்றா, நீ சொல்லு. என்ன நடந்தது? இப்ப என்ன அவன் பண்ணதெல்லாம் நான் ஏன் நீ பேச போறியா? இவன் ஒருத்தன் வந்துட்டான், அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடா சொல்லப் போற சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. "இல்ல மாமாக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அவன் பெரிய பச்சை குழந்தை. அவனுக்கு கைய வாயில வச்சா கடிக்கவே தெரியாது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அது இல்ல, அவருக்கு அங்க கடை வைக்கிறதே தெரியாதாம்மா. இப்பதான் எல்லாமே சொன்னாரு. ஏதோ வந்துட்டு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க." இத கேட்டு சரி ஓகே. அப்ப இருந்தா சரவணனும் செந்திலும் போனான்ல, அப்பவாது பக்குவமா பேசியிருக்கணும்ல. எதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்படி பேசினானாமா? அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த கடை பக்கமே வராதேன்னு வேற பேசி இருந்திருக்கிறான். மேலும் வந்து என்ன சொல்லியிருக்கான்? இந்த கடையில இருந்து தொழில் பழகுறதுக்கு தான் இத்தன நாளா இருந்தேன்னு வேற சொல்லியிருக்கான். இப்படியெல்லாம் பேசினவன் வந்துட்டு எதுவுமே தெரியாம பேசுறேன்னு நீ சொல்லுவ, அத நாங்க நம்பணுமாடா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அம்மா அது இல்லம்மா, அத சொல்றத கேளும்மா." "டேய் போதும்டா, இனிமேல் அவள பத்தி ஏதாவது பேசினீன்னா, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் கோமதி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வந்து பாண்டியன் சொல்றாங்க, "டேய் இங்க பார்றா, நான் ஏற்கனவே செம்மையான கோவத்துல இருக்கேன். நீ திரும்ப அவன பத்தி ஏதாவது இங்க பேசிக்கிட்டு யாராவது வந்தீங்க, நல்லா இருக்காது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. "அப்பா நான் சொன்னா கொஞ்சம் கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்றப்போ காது குடுத்தே கேட்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு கோமதிய பார்த்து பேசுறதுக்கு மறுபடியும் வந்துட்டு கிச்சனுக்கு போறாரு. போன "மாமா கொஞ்சம் யோசிச்சு பாரும்மா, நம்ம மாமா அப்படி கிடையவே கிடையாதுன்னு" சொல்லிட்டு கதிர் எப்படியோ போராடி, சொல்லி, பேசி கோமதிக்கு நல்லா புரிய வச்சுர்றாங்க. கோமதி சொல்றாங்க அப்பன்னா, "அப்ப நாம தான் தப்பு பண்ணிட்டோமாடா, அவசரப்பட்டுட்டோமோ" அப்படின்னு சொல்றாங்க. "அவசரப்பட்டது நம்ம கிடையாதும்மா. அப்பா ரொம்ப அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டாரு. அந்த கடை அங்கேருந்து தப்பு தான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா மனசார அவருக்கு அந்த கடைய அங்க வச்சு வச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் விருப்பமே இல்லம்மா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா வந்துட்டு பாண்டியன் எங்கேயோ வெளில கிளம்புறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து கோமதி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக வராரு. வந்தோனே
வந்து ஏங்க நீங்கள் இது பண்ணது தப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பழனி அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இன்ன வரைக்கும் உன் பையன் உன் பக்கத்துலேயே நின்றுட்டு பேசி பேசி உன் மண்டையில் மாவரைச்சிட்டானா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு இப்போ வந்து உனக்கு புரிய வச்சுட்டானோ அப்படின்னு சொல்கிறாங்க. விடு நான் பண்ணதெல்லாம் தப்பாகவே இருந்துட்டு போகுது, நீங்களாம் வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்குதுல்ல அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க கொஞ்சம் சொன்னால் கேளுங்க, நான் எதுவும் சொல்கிறது யார் சொல்கிறதையும் கேட்குறதுக்கும் தயாராக இல்லை, எதுக்காக நான் வந்து எது சொல்கிறது நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏன் இதை பார்த்துட்டு இருக்கிற கோமதி, இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரலை உயர்த்தி பேசுகிறாங்க. என்ன கோமதி நீ பேசுகிறதும் வந்துட்டு கரெக்டுன்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டியே நீயே, சரி விடு, அவன் தான் வந்து புரிஞ்சுக்காம வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னா நீ அதுக்கு மேலே பண்ணுற, இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவன் வேறு பேச வந்திருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் யாரும் எதுவும் இதை பற்றி இதுக்கு மேலே எது பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டேய் நான் சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக இங்கே இருக்கிறனா இரு, இல்லை உனக்கு உங்கள் மாமன் தான் முக்கியம், அவங்க மாமன் பேசுகிறதெல்லாம் தான் கரெக்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீ வாட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே கோமதி வந்துட்டு டேய் அவர் பண்ணதெல்லாம் கரெக்டு தாண்டா பேசுவார், ஆனால் இவ்வளோ நடந்திருக்குதுன்னு தெரியாமல் போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து சொன்னோம்ல, நீங்கள் தான் எதுவுமே கேட்காம போயிட்டீங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, நீங்கள் மாமாட்ட போய் பேசுமா, அவர் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் மாமாட்ட பேசுகிறதாடா முக்கியம், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இப்போ போய் நான் என்னடா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் நிறைய பேசிட்டாரு, அவனும் கொஞ்சம் கூட அமைதியாக இல்லாமல் அவனும் வந்து மனசுக்குள்ள இருக்கிற கோவத்தை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் என்ன வேணா பேசிடுவானா, அவனும் தப்பாக பேசிட்டானடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் பேசுனா முடியக்கூடிய பிரச்சனை தாம்மா, மாமா நம்ம வீட்டில் எத்தனை வருஷமாக இருந்துட்டு இருந்தார், இப்போ அது வந்து இதெல்லாம் வந்து இப்போ இப்படின்னு ஆகிறப்போ எப்படி கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், நமக்கும் கஷ்டம் தான் அவருக்கும் கஷ்டம் தானம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவன் புரிஞ்சுருக்கணும்டா, அவசரப்பட்டு நிறைய பேசிட்டான்டா அவன். அது மட்டும் இல்லாமல் செந்திலும் சரவணனும் போனப்போ பேசுனதாண்டா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை தானே என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, நான் தொழில் பழகினதுக்கு தான் கடையை வந்து முன்னாடி வச்சு நடத்துறது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இல்லைம்மா அவர் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவர் கொஞ்சம் பார்த்து பேசுறியா, நான் வேணா கோயிலுக்கு அவர் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வேண்டாம் விட்றா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்னால் கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்று வேண்டான்னு சொன்னால் கேட்க போகிற வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. பழனியும் வராங்க. பழனி பார்த்து வந்துட்டு கோமதி பேசுகிறாங்க. ஏன்டா நீ எவ்வளோ தூரம் வந்து மச்சான் கோவம் பற்றி உனக்கு தெரியுமில்ல, அவர் தான் ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டாருன்னா உடனே நீயும் வந்துட்டு செந்தில்கிட்டையும் சரவண்கிட்ட இப்படி தான் பேசுவியாடா நீயே, எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்க நான் பேசுனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் என்னை வீட்டுக்கு வர வேண்டாம் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம் நீ சொல்லிட்டியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு கோமதிக்கும் மனசு கேட்கவே இல்லை. சரிடா நடந்து போச்சு, சரியா இனிமேல் எப்போ போல் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படிக்கா வர முடியும், மச்சான் என் மேலே செமையான கோவத்தில் இருப்பார், நான் வந்தேன்னா அவர் மேலே ரொம்ப எச்சா கோவப்படுவார், விடுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா நீ மனசில் போட்டு எதுவும் குழப்பிக்காத, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம பக்குவமாக உங்கள் மச்சாங்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நான் கிளம்புறக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமோ நீ கூட பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ தான் நீயாவது கொஞ்சம் பேசுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. கதிர் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நமக்குள்ளே எதுக்கு மாமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, பரவாயில்ல நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டீங்கன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கதிர்கிட்டையும் வந்துட்டு கோமு சொல்கிறாங்க, நானும் கோவத்தில் ஏதோ நான் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க கதிர், எந்த பிரச்சனையும் உட்காந்து பேசினா தீந்துடும், தேவையில்லாமல் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி